Praise the Lord to everyone. எல்லாருக்கும் praise the Lord. Though many have already shared the common blessings that we have been blessed with in our lives through the life and ministry of our dear Uncle Theodore. நம்முடைய தியோடர் அங்கிள் மூலமா ஊழியத்தின் மூலமா ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் அநேகர் என்பதை குறித்து நாம் சாட்சியை பெற்றோம். But of all these wonderful work that God has wrought in and through the life of dear God's servant, அவருடைய தேவனுடைய ஊழியக்காரன் மூலமா கர்த்தர் செய்த இந்த அற்புதமான காரியங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். I come from the state of Sikkim, Gangtok, Beraka Prayer House. நான் சிக்கிம்ல இருக்கிற கேங்டாக் பிரேயர் ஹவுஸ்ல இருந்து வந்திருக்கிறேன். And the Lord called me for his service in the year 2013. ஆண்டவர் 2013ஆம் ஆண்டு நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று ஆண்டவரை அழைத்தார். Since then, uncle has been regularly visiting during the holy convocation in Beraka, Gangtok. பிறகு பெராக்கா கேங்டாக் சபையில பரிசுத்த சபை கூடுதல அவ்வப்போது அங்கிள் அங்கே வருவது உண்டு. And God in his mercy enabled me also to take care of uncle during his time of stay in Gangtok holy convocation. கேங்டாக் ஹோலி கான்வகேஷன்ல அங்கிள் அங்க வரும்போதெல்லாம் அவரை பார்த்து கொள்ளும்படியா என்னை அனுமதிப்பார்கள். Though he visits all around the world ministering to the churches, அவர் அநேக உலகமெல்லாம் சென்று அங்க ஊழியத்தை செய்து கொண்டு வந்தாலும், but something that always encouraged me and humbled me was that he always mentioned that he used to pray for me by name every day. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய முழங்கால் படிட்டு ஜெபித்துக் கொள்வார் என்ற ஒரு காரியத்தை அங்கிள் சொல்லும்போது உண்மையாகவே எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது என்னை உற்சாகப்படுத்தினது. And as we have been hearing from everybody, and this is God's great work, that his encouragement towards God's servants to be very laborious in the word of God and prayer. ஆகினால தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நாமும் கூட எப்பொழுதும் அதிகமான நேரம் வேதத்தை தியானிப்பதிலும் அங்கே ஜெபிப்பதிலும் நாம் காத்திருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. We know the kind of the physical weariness that we experience during the holy convocations when we have to serve God in various capacities that the local church bestows on us. ஆகினால பரிசுத்த சபை கூடுதலிலே நம்ம எல்லாருடைய பங்கு அங்கே ஒவ்வொரு தனிப்பட்ட சபையினுடைய பங்கு காணப்பட வேண்டும் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். So when I used to go to his room early in the morning to serve him morning tea, காலை நேரம் அங்கே டீ கொடுப்பதற்காக அவருடைய ரூமுக்கு நான் செல்லும்போது, before even greeting praise the Lord, he used to ask me, what did the Lord speak to you this morning? இதனால காலையில நான் டீ குடிக்க எடுத்துக்கொண்டு போறதுக்கு praise the Lord சொல்றதுக்கு முன்னால ஆண்டவர் இன்றைக்கு உங்ககிட்ட என்ன பேசினார் என்று சொல்லி கேட்பார். Then I used to confess, uncle, I have not yet read my morning portion. நான் சொன்னேன், அங்கிள் இன்னும் காலை நேரம் பைபிள் நான் இன்னும் படிக்கவில்லை என்று சொல்லுவேன். I'm not going to drink your tea or coffee without you reading your Bible. அவர் சொன்னார், உன்னுடைய டீயோ எனக்கு காஃபி எனக்கு வேண்டாம், நீ பைபிள் படிக்காத கொண்டு வந்த டீ எனக்கு வேண்டாம்னு சொல்லுவார். Spending time with the Lord in his word and prayer is more important than serving his servants. அதாவது கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசித்து அவருடைய சத்தத்தை கேட்பதுதான் மிகவும் முக்கியம், ஊழியக்காரர்களுக்கு டீ கொடுப்பது முக்கியமல்ல என்று சொல்வார். It has laid a great impact on me. அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வந்தது. He was not just a man of word. அவர் ஒருவரும் பேச்சில் ஒரு சொல்லக்கூடிய வார்த்தை மாத்திரம் ஒரு வாழ்க்கை அல்ல, but he had a deep desire that everyone should be a man of word. அவர் ஒவ்வொருத்தரும் கூட தேவனுடைய ஒரு ஊழியக்காரனா இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். And there are many things, but I just want to hold to this. ஆனா அநேக காரியத்தை நான் சொல்ல முடியும், ஆனா ஒரு காரியத்தை சொல்லி விடுகிறேன். Just one more thing, that he used to even call at times and say that I am remembering you and I'm praying for you. அவர் சில சமயத்துல எனக்கு போன் செய்து நான் உனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், உன்னை ஞாபகத்துல வைத்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு சொல்லுவார். There were times that I had to go, Lord allowed very tough times in my life. என்னுடைய வாழ்க்கையில கூட அநேக கடினமான பாதைகள் வந்த போதிலும், and somehow without me telling, he would have got that news. அந்த நான் சொல்வதற்கு முன்பதாக எப்படியோ அங்கிள் அந்த காரியத்தை தெரிந்துவிடும். And he personally called and would tell that I heard such and such thing, be of good courage, I'm praying for you. அவர் எனக்கு சொல்வார், நான் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை குறித்து கேள்விப்பட்டேன், ஆகினால தைரியமாயிரு, உன்னை கர்த்தர் நீ உற்சாகப்படுத்திக்கொள், கர்த்தருக்காக ஊழியம் செய் என்று சொல்லுவார். Every word that he used to address to us was always an encouragement. அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கூட எங்களுக்கு ஒரு உற்சாகமாகவே காணப்படும். Brother Steve is there, together we are serving the Lord in Gangtok. Gangtok பகுதியிலே பிரதர் ஸ்டீவோடு சேர்ந்து கூட நாங்க ஊழியத்தை செய்து வருகிறோம். Whenever he used to meet us or we used to go to his room, நாங்க அவருடைய ரூமுக்கு போகும்போதெல்லாம்
whether in Gangtok or Kalimpong or anywhere else. கேங்டாக் காலிபாங் எந்த இடமா இருந்தாலும் சரி He used to say, "Oh, big people have come, huh? அப்படி சொல்லுவார், பெரிய ஆளு வந்துட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவார். Why they are calling us? You big people are here." ஏன் எங்களை பார்த்து பெரியவர்கள் என்று சொல்லுகிறீங்களே, நீங்க தான் இருக்கிறீங்களே என்று சொல்லுவேன். A very fatherly figure. அவர் மிகவும் ஒரு தகப்பனை போல அன்பு காட்டுவார். We are sure that we are going to miss him. நாம் அவரை இழந்து விட்டோம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். But anything and everything that the Lord has taught us through him, may it be a deep embarkment, that it become a living experience in my and in our lives. ஆகையால அவர் விட்டு சென்ற அந்த வாழ்க்கையானது நம்முடைய வாழ்க்கையில கொடுத்த தேவன் அவருடைய வாழ்க்கையின் மூலமா நம்மை தாக்கின காரியங்களை மறக்க முடியாது. And the desire that he had for the church of God, தேவ சபையை குறித்த அவருடைய ஒரு பாரம், and I'm able to sense that his desire is being fulfilled even through his funeral services that are being organized here. அவருடைய வாஞ்சை கூட இந்த அடக்க ஆராதனையில நிறைவேறுகிறதை நான் பார்க்க முடிகிறது. As I was hearing many people telling when we met everybody here, ஆகையால இங்க பார்த்த ஒருவரை நான் சந்திக்கும் போதெல்லாம் கூட அவர்கள் சொல்லுகிற காரியங்கள், even through his death the Lord is gathering us together. இப்படியாக அவருடைய மரணத்துல கூட எங்கிருந்தோ நம்ம எல்லாம் ஒன்றாக தேவன் இணைக்கிறாரே. May this continue till the Lord comes. ஆகையால கர்த்தர் வருமளவும் கூட இந்த காரியம் தொடர்ந்து நடைபெறுவதாக. Thank you so much for giving us this time. எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். And we request you to pray for the churches in the hills. ஆகையால இந்த மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சபைக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படியா கேட்டுக்கொள்கிறேன். Because a man of such age and experience and anointing, though we are at stake, who would be there coming and shepherding with a fatherly figure in our places? ஆகையால அந்த மலை பிரதேசத்துல இந்த வயதுல கூட அங்கிள் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக அபிஷேகம் பண்ணப்பட்டவராக வார்த்தை சொல்வதில் அவ்வளவு தூரம் வந்து எங்களுக்கு மெய்ப்பனுடைய ஊழியத்தை செய்து வந்தார். பிறகு யார் செய்வார்கள் என்ற ஒரு காரியம் காணப்படுகிறது. But we in all humility by faith hold on to his promises that he will take care. ஆகையால கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் சார்ந்து கொண்டு நிச்சயமாகவே கர்த்தர் அவருடைய சபையை போஷிப்பார் என்ற ஒரு தைரியத்தோடு நான் முடித்து விடுகிறேன். I just want to read one verse for our dear beloved family of our Uncle Theodore. Uncle Theodore அங்கிளுடைய குடும்பத்தாருக்கு ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் படிக்க விரும்புகிறேன். After we were of a little help to get all the arrangements to bring the body here, நாங்கள் அவருடைய சரீரத்தை கொண்டு வருவதில் சில உதவிகளாக காணப்பட்டோம். Around 3 a.m. when I was on my knees praying to God and seeking his grace to speak through his word, அவருடைய வார்த்தைக்காக நான் கர்த்தரிடத்திலே அழுது ஜெபித்து ஆண்டவர்ட்ட நான் கேட்டபோது, I had only sister Esther's number with me. எனக்கு எஸ்தர் சகோதரியுடைய நம்பர் மாத்திரம் இருந்தது. And the Lord spoke to me from Psalm 102 verses 27 and 28. சங்கீதம் 102 27 22 வசனங்களை எனக்கு ஆண்டவர் நினைவு கொண்டு வந்தார். Though I'm not in a position and worth enough to share his promises on behalf of dear uncle, அங்கிளுக்கு பதிலாக நான் நின்று அவருடைய வாக்குத்தத்தை சொல்ல நான் தகுதியில்லற்றவன். But the request that he used to make to pray for his children, his family, and the love that he had for them, அவருடைய குடும்பத்தாருக்கு அவர் சொல்வார், என் குடும்பத்துக்காருக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதிக தடவை எங்களுக்கு சொல்லுவார். And the Spirit of Christ sharing the same loss as a fatherly figure in our lives. ஆகையால கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் அவர் மூலமாக அந்த தகப்பனுக்குரிய அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்தும் போது, I would like to share this promise to you as a family. உங்க குடும்பத்துக்கு என்று இந்த வாக்குத்தத்தத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். But thou art the same, thy years shall have no end, the children of thy servants shall continue, and their seed shall be established before thee. Psalm 102 verses 27 and 28. சங்கீதம் 102 27 28. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். And I believe that the comfort which I received through this promise will be an experience even for the family. ஆகையால கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்ற இந்த வாக்குத்தத்தம் குடும்பத்தாருக்கு அது பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். Thank you so much. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். Praise the Lord.